யோலிகோ அப்படின்ற ஒரு ஏர்ட்ராப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் வந்து லைக் கிராஸ் மைனிங் பண்ணுறப்பீங்களே அந்த மாதிரியான ஒரு ஏர்ட்ராப்பும் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு மெம்ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாட் லிங்க் போட்டிருந்தேன். ஸோ அது எந்த அளவுக்கு யார் ட்ரஸ்டடாக எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு இது எதுவுமே ஃப்ரீ இல்லை. ஆனால் நம்ம பே தான் பண்ண போகிறோம். பே பண்ணி தான் பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது தனிப்பட்ட விஷயம். அது பெருசாக இருக்கட்டும் சின்னதாக இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை. கம்யூனிட்டி எவ்வளோ மைண்ட் பண்ணுதோ அதை அவங்க எடுத்துப்பாங்களாம். மீதி இருக்கிறது நீங்கள் எவ்வளோ மைண்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் எடுத்துக்கலாம். டேரக்ட் டோக்கன் தானா சொல்லிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு யாரால் மைண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. அட்லீஸ்ட் ஒரு 1000 டோக்கன்ஸ் அது வந்து எடுத்துக்கோங்க. பர் டோக்கனே $1 போகிறது வாய்ப்பு இருக்குது. போகும் அப்படி சொல்லலை, இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு $4 ஒரு $5 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு சின்ன அமௌண்ட்டாக கொஞ்சம் தெரியலாம். ஏன்னா நான் நிறைய ஏற்ற பட்டன் பண்ணுறேன். ஏதாவது ஒன்று வந்துடும். உங்களை பொறுத்தளவுக்கு சில பேருக்கு கிடைக்காது. பெருசாக தெரிஞ்சது அப்படின்னா உங்களை நீங்கள் இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். இன்வெஸ்ட் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ ஓகே, நான் வந்துட்டு இப்போ வந்து யோலிகோ அப்படின்ற ஏர்ட்ராப்பில் இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி தான் உள்ளார போகிறோம். உள்ளார போனோடனே இது வந்து ஆர்ட் டோக்கன் தான் நமக்கு தர போகிறாங்க டிஜி பண்ணி. ஓகே, லெவலப் தான் இல்லை பேசுகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ 5 மினிட் நான் கொடுத்தா கூட கிளைம் ஆகிடும். அது முக்கியம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட் நமக்கு முக்கியம் இல்லை. ஓகேவா, இந்த பாயிண்ட் நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு வந்துட்டு ஏர்ட்ராப்பில் கொடுக்க போகிற ஓகே ஸ்னாப்சாட்டு கூட வந்து ஸ்னாப்சாட் டைம் வந்து 12:20 வந்துட்டு பண்ண போகிறாங்க. ஓகேவா, 12ஆம் மாதம் 20ஆம் தேதி. இன்னும் வந்து ஒரு மாதம் தான் டைம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து மைண்ட் பண்ண பார்த்துக்குங்க, விட்டுற வேணாம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட் டோக்கன் தான் நமக்கு தர போகிறாங்க. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணது இல்லாமல் கரெக்டாக வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பீடு. ஓகேவா, ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப லேட் ஆகுது. எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணி தான் ஸ்கில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல கோ டு டாஸ்க் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி செக்இன் இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே இருப்பேன். ஃப்ரீ டாக்ஸ் இதில் இருக்க எல்லா ட்ராப்புமே நம்ம முன்னாடி பண்ணது தான். ஆனால் வந்துட்டு நம்ம சேனலில் யாருமே சேரல. ஓகே, அதை பற்றி பிரச்சனை தான். சப்போர்ட் பண்ணாலும் நல்லது தான். ஆனால் யாரும் பெருசாக பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம்னா வந்துட்டு உள்ளார காட்டலையே அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ரீலோட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த இடத்துல வந்து ரிவார்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மென்ஷன் ஆகிடும். ஓகேவா, ரிவார்டு மென்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்து கூட ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்து வந்து சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்க. சாரி, சென்டிங் லேப்ஸ். ஓகே, அகைன் ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப லேட் ஆகுது. ஆனால் வந்துட்டு பாயிண்ட்லாம் ரொம்ப நேரம் கழிச்சு ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் காட்டுது. ஓகேவா, இப்போ வந்துட்டு நான் ஒரு 30,000 பாயிண்ட் கண்ணு முன்னாடி தான் நான் எடுத்து காட்டினேன். என்ன கொஞ்சம் லேட் அதிகமாகிடுச்சு. டைமிங் மேலே இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு வந்துட்டு ஸ்பீடு கொஞ்சம் தேவைன்றதுனால இப்போ நான் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோன்றது கொஞ்சம் அதிகமாக ஆகிருக்கும். ஸோ இதே கான்செப்ட்டில் வச்சுட்டு மைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்ட் கிடைக்கும். பாயிண்ட்டை வச்சு நம்ம கலெக்ஷன் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு சொல்லிருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு ஒரு வேளை இப்போதைக்கு கனெக்ட் பண்ண வேணாம்னு தான் சொல்கிறேன். ஒரு வேளை கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா OKX அப்படின்றத நீங்கள் தொட்டிங்கன்னா OKX வாலெட் இங்கேயே நமக்கு தெரியும்ல. இதில் வந்துட்டு இந்தியனில் அதாவது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா நமக்கு பேன் இல்லை. அதனால் கனெக்ட் டு OKX மெயின் வேலெட்னு இருக்கும். ஓகேவா, சாரி மினி வேலெட் இருக்கும். இதை வந்துட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து VPN யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் எதுவுமே கனெக்ட் பண்ணல. நான் கனெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா, கனெக்ட்லாம் இப்போதைக்கு பண்ணாதீங்க. முக்கியமாக இப்போ நீங்கள் உள்ளார வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளார வரீங்க, கிளைம் பண்ணுறீங்க, பூஸ்ட் பண்ணுறீங்க, அகைன் பேக் வந்துடுங்க. அந்த ஹண்டிங்கில் வந்துட்டு என்ன கான்செப்ட் அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா நானே இப்போ தான் விளையாட ஆரம்பித்தேன். அண்ட் ஹண்டிங்லேயே வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஃபீஸ் ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நான் வந்துட்டு என்ன பண்ணிவிட்டேன், என்கிட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 0.02 டான் இருந்தது. ஸோ அதில் வந்துட்டு அவங்க 0.0801 டான் வந்து ஃபீஸாக எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப 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 கம்மி தான். நீங்கள் அதை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அதனால் கொடுத்து பண்ணிட்டேன். அண்ட் ஓகே, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸ்ட்ரீட்டை கூட நீங்கள் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். ஒன்றும் பெருசாலாம் இதில் ஒன்றும் இல்லை, மாற்றிக்கிங்க. அண்ட் இதை கண்டினியூவாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு ஓப்பன் லூப் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதுக்கான எக்ஸ்டென்ஷன் நான் தரேன். ஓகே, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ வெளியே வந்து ஓப்பன் ஆகலை, அதனால் டேரெக்டாக உள்ளார வந்துட்டேன். உள்ளார வந்ததுக்கப்புறம் இதுக்கான லிங்க் நான் தந்துடுறேன். ஓகேவா, இந்த லிங்க்கை நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பேஜ் வந்து ஆட் டு க்ரோம்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் ஓகே கேட்கும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மேலே தொட்டிங்க அப்படின்னா இதுக்கான லிங்க் இருக்கும். ஓகேவா, இந்த லிங்க்கை தொட்டுட்டு உள்ளார வரும்போது இதில் பெருசாலாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ நான் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால நான் சொல்லிடுறேன். ஸோ ரெஜிஸ்டர் நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நான் கோடு தந்துடுறேன். அதுக்கப்புறம் அகைன் பேக் வந்துட்டு நான் மறுபடியும் வந்துட்டு உள்ளார போயிடுறேன். உள்ளார போயிட்டு நான் கண்டினியூ அப்படின்னு நான் கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு வந்து மைனிங் டோட்டல் கொஞ்சம் குவான்டிட்டியில் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். அண்ட் பூஸ்ட் பண்ணுறவங்க பூஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு ரெஃபரல் நான் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ணிக்கிட்டேன்.
இவ்வளோ தான், சின்னது தான். ஒரு 2 ப்ராஜெக்ட் தான் பண்ணிக்கங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மட்டுமே ஒரு 9 to 10 ப்ராஜெக்ட் வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் துவான் யார் யார் அட்டெண்ட் பண்ணணும்னா நான் அதுக்கான லிங்க் டெலிகிராம் குரூப்லேயே கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் வந்துட்டு சேம் இதே கான்செப்ட் தான். எடுத்து அந்த எக்ஸ்டென்ஷனை காப்பி பண்ணிட்டு எடுத்து வந்து இந்த லிங்க் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் டு குரோம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எக்ஸ்டென்ஷனை தொட்டுள்ளார வந்துட்டு துவானை ஓப்பன் பண்ணிவிட்டு இமெயில் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை நான் இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த லிங்கே மிஸ் ஆயிடுச்சு. அதுலேருந்து வந்து எனக்கு லிங்க் மறுபடியும் அகைன் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் அக்கௌண்ட்டாக நான் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். அதனால் அது மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு லாகின் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அது அவ்வளோதான். அதுவாக ஆட்டோமேட்டிக்காக மைன் ஆகிட்டே இருக்கும்.